அனாலிசிஸில் இருக்கக்கூடிய ஒரு டெஃபினிஷன். இது எம்எஸ்சி மேக்ஸில் வரும். என்னென்னா இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன் பார்க்குறோம். வைண்டிங் நம்பர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வைண்டிங் நம்பர்னால் வந்து ஒன்றும் இல்லை, என்னுடைய கேர்வில் என்னுடைய நம்பரானது எத்தனை வாட்டி அது வந்து கேர்வ் வந்து இந்த முறுக்கு எண் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வருது அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் வந்து அந்த கேர்வ் வந்து இப்படி மீட் ஆகுது இல்லையா, இதை தான் வந்து வைண்டிங் நம்பர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் போச்சுன்னா நம்ம 1னும், கிளாக் வைஸில் போச்சுன்னா அதை வந்து -1னும் எடுத்துப்போம். ஓகேங்களா, இதுதான் வைண்டிங் நம்பர். இப்போது என்னோடய வைண்டிங் நம்பருடைய ஒரு க்ளோஸ்டு கேர்வ் நான் எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு க்ளோஸ்டு கேர்வ்னால் ஒரு கேர்வ் வந்து மூடி இருக்கும், ரைட்டா? இது வந்து ஒரு க்ளோஸ்டு கேர்வ்னு நான் சொல்லலாம். இந்த க்ளோஸ்டு கேர்வ் ஜஸ்ட் இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு பிளெயினில் இருக்குது, ஓகேவா? இந்த பிளெயினுக்குள்ளே இந்த கேர்வ் இருக்குது. அப்போது இதை சுற்றி நிறைய இதுக்கு இந்த கேர்வில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸு கொடுக்கப்பட்டிருக்க பாயிண்ட் என்ன 1, ஓகேங்களா? ஜஸ்ட் இது ஒரு இமேஜினேஷன் மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு வைண்டிங் நம்பர் வந்து க்ளோஸ்டாக இருக்கணும், ஒரு க்ளோஸ்டு கேர்வில் ஒரு பிளெயினில் இருக்கணும். கிவன் பாயிண்ட், அதாவது இங்கே கொடுக்கப்பட்டிருக்க பாயிண்ட் என்ன அப்படின்னா 1. இது வந்து ஒரு இன்டிஜராக ரெப்ரசன்ட் ஆகியிருக்கணும். இந்த மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்வ்ஸ் நம்ம எடுக்கிற அது ட்ராவல் வந்து எப்படி இருக்கணும்னா, சப்போஸ் வந்து இப்போ இங்கேயே பாருங்கள், இப்படி எடுத்துக்கலாம். இப்படி போகுதுன்னா இது ஒரு கேர்வ் இண்டெக்ஸ் நம்பர் என்ன நமக்கு 2, ஏன்னா 2 கேர்வ் நமக்கு கிடைக்கிது, கரெக்டுங்களா? ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம அந்த கேர்வ் வந்து எப்படி இருக்கணும்னா கவுண்டர் கிளாக் வைஸ், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் தான் நமக்கு அந்த கேர்வ் வந்து ரவுண்ட் ஆகும். அப்படி இருக்கும்போது இந்த இண்டெக்ஸ் நம்பர் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஓரியன்டேஷன் ஆஃப் த கேர்வை சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.